பிரெசிபிடேஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அக்ளூடினேஷனுக்கும், பிரெசிபிடேஷனுக்கும் நெறைய பேருக்கு டிஃபரன்ஸ் புரியல. ஸோ அக்ளூடினேஷன் அப்படிங்கிறது அதுவும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான். பிரெசிபிடேஷனும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான். என்ன ஒரு மெயினான டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது சால்யுபிள் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்றதுனால இது பிரெசிபிடேஷனா இருக்கு. அதில என்ன நடக்கும் அப்படின்னா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். ஆனா அது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீரம் ஆஃப் பிளட்ல நடக்கும். ஸோ இதுதான் மேஜரான டிஃபரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ஷன் பிட்வீன் சால்யுபிள் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, இன்சால்யுபிளான ஒரு பிரெசிபிடேட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆன்டிபாடி பிரெசிபிடேஷன் நடக்குது அப்படின்னா, அதை பிரெசிபிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆன்டிபாடி பிஎஸ்ஏ, அதாவது போவின் சீரம் அலுமினியம். இது கூட ரியாக்ட் ஆகும்போது ஈஸியாக பிரெசிபிடேஷன் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பிஎஸ்ஏன்றது. ஸோ இப்போ மெக்கானிசம் பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு ஆன்டிஜன் மல்டிவேலண்ட்டாக இருக்கும், ஆன்டிபாடி பைவேலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆப்டிமல் கான்சன்ட்ரேஷனில் ரெண்டுமே சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பிரெசிபிடேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் லாட்டிஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ பிரெசிபிடேஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ABCDE அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆன்டி சீரம் எடுத்து விட்டுடுறோம். மிச்சம் இருக்கிற 4த்துலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போக போக இன்க்ரீஸ்டு வேல்யூ ஆஃப் ஆன்டிஜனை மட்டும் போட்டு விட்டுட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு ப்ரெசிபிடேஷன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது மூலிமா ப்ரெசிபிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இதில் நடந்திருக்கக்கூடிய அந்த சாலிபிளேஷனை பொறுத்து தான், இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும், அந்த ப்ரெசிபிடேஷன் ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்றாங்க. அதிகமாக சென்ட்ரல் ஆஃப் த டியூப்பில் தான் அதிகமான ப்ரெசிபிடேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெசிபிடேஷன் இருக்குல்ல, இந்த கர்வ், அந்த கர்வ் கிராஃப் மட்டும் போட்டு அது மூலியமாக ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரெசிபிடேஷன் ரியாக்ஷன் சிங்கிள் டிஃப்யூஷன் மெத்தட், டபுள் டிஃப்யூஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் தேங்க்யூ.